ஹலோ ஸ்வீட்டார்ட்ஸ், ஐ எம் யுவர் கியூ. ஸோ ஸ்வீட்டார்ட்ஸ் இது சென்ட் ஆஃப் கேஸோட கண்டினியூஷன் பார்ட். போன பார்ட் எதில் முடிச்சிருப்போம்னா, ஜங்குக் ஃபாரின்லேருந்து டயாங் வீட்டில் பேசியிருப்பார். ஸோ டயாங்கும் ஜங்குக்கும் சேர்ந்தபடி உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ இதுதான் ஸ்டோரி ஃபஸ்ட் பார்ட்டில் முடிச்சிருப்பேன். ஸோ செகண்ட் பார்ட் கண்டினியூ பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஸ்வீட் ஆட்ஸ். மேலே டயாங் ஜங்குக்கோட அம்மா அப்பா கூடயும், கீழே ஜங்குக் டயாங்கோட அம்மா அப்பா கூடயும் நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருமே என்ன பேசணும், அது அங்கிள் ஆண்டி உங்ககிட்ட எப்படி பேசணும்னு தெரியல. அதாவது ஆண்டி அங்கிள், நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல ஆண்டி. என்ன கேள்வி கேட்டோம்? அதான் அங்கிள், லவ் பண்ணுறீங்களான்னு கேட்டிங்கல்ல, அதுக்கு தான். ஆமாம், அதான் எதுவும் இல்லைன்ட்டிங்களே ஆண்டி. அதெல்லாம் ஆண்டி, பல வருஷம் கழித்து நான் ஜங்குக்கை இப்போ தான் மீட் பண்ணுறேன் ஆண்டி. சரி, அதுக்கு அங்கிள், நான் டயாங்கோட டேட் போகணுன்னு ஆசைப்பட்றேன், அவனை புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், அவனை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதுதான் ஆண்டி, அதனால் எங்களுக்கு டைம் தரீங்களா ஆண்டி? சரி, இப்போ டைம் தந்தால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா, இல்லை என்ன பண்ண போகிறீங்க? அங்கிள் சொல்கிறேன் அங்கிள், எனக்கு அவன் கூட பழகி பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வருஷம் கழித்து நான் அவனை மீட் பண்ணியிருக்கேன் ஆண்டி. அது மட்டும் இல்லை, சின்ன வயசில் நான் ஜங்கு கூட இருந்திருக்கேன் ஆண்டி. அதனால் பட் இப்போ எப்படி இருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே கேப் ஆகிடுச்சு ஆண்டி. அவன் கூட பேசணும், பழகணும். பழகி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் ஆண்டி. வெயிட் பண்ணுவீங்களா ஆண்டி? அங்கிள், அதான் நான் அவனை டேட் கூப்பிட்டு போய் இது பண்ணலான், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்கள், இல்லைனா என்ன இருந்தாலும் பார்த்துக்கிறேன். ஆனால் அவனுக்கு பிடிக்காத எந்த விஷயமும் நான் செய்கிறதா இல்லை அங்கிள். ஆண்டி, நீங்கள் என்ன ஆண்டி சொல்கிறீங்க, ஒத்துக்கிறீங்களா? எனக்கு டைம் தருவீங்களா? டயாங், நான் உனக்கு டைம் தரதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை டயாங், ஆனால் பார்த்து பேசலாம், ஓகேவா? முதல்ல உங்கள் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சரி ஆண்டி. அங்கிள், நான் என்னோடய டிசிஷனை சொல்லிட்டேன் அங்கிள், இதுக்கப்புறம் டிசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள். சரி ஜங்கோக், நான் உங்கள் அப்பா அம்மாட்ட பேசிவிட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அம்மா அப்பாவோட. ஸோ அவங்க அம்மா அப்பா அவங்க டயாங்கோட ரூம்லேருந்து கீழே அவங்க டயாங்கோட பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. டயாங் பேரண்ட்ஸும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே டயாங்கும் கவுச்சில் உட்காந்துருப்பான், ஜங்குக்கும் கவுச்சில் உட்காந்து மாற்றி மாற்றி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்ருப்பாங்க. அப்போது டயாங்க அப்பா தான், ஓகே ஜங்குக், நீ கேட்ட மாதிரி உனக்கு நான் டைம் தரேன். ஜஸ்ட் உனக்கு 3 months தான் டைம். இந்த 3 monthsக்குள்ளே நீ என்ன வேணாலும் பண்ணு. அதுக்கப்புறமும் உனக்கு அதே கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நான் ப்ரொசீட் பண்ணுறேன். அங்கிள், நிஜமாவா? நிஜமாக தான் சொல்கிறேன். எனக்கு என் பையனோட சந்தோஷம்தான் முக்கியம். ஏன்னா ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னே என்கிட்ட கூட சொல்லாமல் உனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கான். நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல, ஆனால் இத்தனை தூரம் உன் கூட அப்போ பேசினதோட சரி, இப்போ வரையும் இந்த நம்பிக்கையில் நீ கால் பண்ணி உன்கிட்ட சொன்னான் நீ சரி பண்ணுவேன்னு அவன் என்ன நினச்சான்லாம் எனக்கு தெரியல ஜங்கோக். ஆனால் அவன் நினச்சிருக்கான், அந்த மாதிரி கால் பண்ணால் நீயும் அடுத்த நிமிஷம் நின்றுருக்க. எனக்கு தெரில ஜங்கோக், நான் அவன் இஷ்டத்துக்கே விட்றேன், அது அவனோட சாய்ஸ், அவன் லைஃப் தான், ஒத்துக்கிறேன். ஐ கிவ் him a chance ஜங்கோக், ஜஸ்ட் ட்ரை இட். தேங்க்யூ அங்கிள். அப்போது கூட சீக்கிரம் என் மருமகனை எடுத்துக்க ரெடியாக இருந்துருங்க. ஜங்கோக், ஒன்றும் ஃபிக்ஸ் ஆகலை. பரவாயில்ல அங்கிள், நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். டயாங் ஆண்டி, அதே தான் டயாங், அவன் அண்ணன் சொன்ன மாதிரி தான். எனக்கு தெரில, நீ கால் பண்ண அடுத்த நிமிஷம் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ், அவ்வளோ பெரிய இதுன்ட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என் பையன் வந்துட்டான் உனக்காக. ஸோ நீ கேட்ட மாதிரி எடுத்துக்கோ, அதே மாதிரி 3 months எடுத்துக்கோ.
2 பேரும் இது பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நல்ல பதிலாக சொன்னாலும் சரி, என்ன டிசிஷன் எடுத்தாலும் சரி, எங்களுக்கு உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம். ஸோ இது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி 2 வீட்டு பேரண்ட்ஸுமே வந்து ஒத்துக்கிறாங்க அவங்க டேட்டிங்க்காக. அதாவது டயாங்கும் சரி ஜங்குக்கும் சரி டேட்டிங்கை பற்றி தான் பேசியிருப்பாங்க. எங்களுக்கு டைம் வேணும், நான் அவனை புரிஞ்சுக்கணும், ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து நான் மறுபடியும் அவனை பார்க்குறேன், அதனால் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீட்டு பேரண்ட்ஸ்லேயும் வந்து கேட்டு பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ அதுக்கான அப்ரூவலும் கொடுத்துட்றாங்க. ஸோ செம்ம எக்ஸைட்டாக வந்து ஜங்குக்கை வந்து அவ்வளோ டேட்டாக ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போது ஹலோ, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், இருந்துட்டு போங்க மம்மி, இப்போ என்ன மம்மி பிரச்சனை உனக்கு, போ மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்ல, டேய் என்ன மம்மி, நான் சொல்லுறதுக்கு இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட மம்மி வந்து எஞ்சி போயிடுறாங்க. சரி டயம் இரு, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து கிளம்பிடுறாரு. ஸோ டயாங்கோட அம்மா அப்பா தான் வந்து அந்த கவுச்சில் உட்காந்துட்ருக்காங்க. டயாங்க்கு வந்து அவ்வளோ ஸ்மைல், அவர் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்மைல். அவங்க அப்பா பார்த்துட்டு எதுவுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு டயாங்கோட ஸ்மைலை மட்டுமே பார்த்துட்ருக்காரு. டயாங்கும் இருந்துச்சு அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ அவங்க அம்மா தான், என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லடி, பார்த்தியா என்கிட்ட பேசுகிறதுக்கு தைரியம் இல்லை, ஆனால் அவனுக்கு அவன் டிசிஷனை சொல்கிறதுக்கு ஒரு பர்சன் இருக்காங்கன்னு எந்த தைரியத்தில் நம்பி அவனுக்கு கால் பண்ணான்னு எனக்கு தெரியல. அவனுக்கு தெரியும்ல, கிட்டத்தட்ட பேசி 10 வருஷம் மேலே ஆச்சு. ஆனால் இப்போ வரையும் அவங்க 2 பேர்த்தோட பாண்ட் அப்படியே இருக்குடி. நான் கூட சிலமேட்டு நினச்சேன் மறந்துருப்பான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவாக்கியிருப்பான், அதெல்லாம் பண்ணியிருப்பான்னு நினச்சேன். ஆனால் இப்போ வரையும் ஃப்ரெண்டுன்னு யாருமே கூட்டிகிட்டு வந்ததில்லை ஜங்குக்கை தாண்டி. இப்போ வரையும் அவனுக்கான ஸ்பேஸ் அவன் கூட்டுறலாம் விட்டு தான் வச்சுருக்கான். அதே மாதிரி நான் ஜங்குக்கு நினச்சேன், இந்நேரம் ஜங்கு கல்யாணம் பண்ணியிருப்பான், இது பண்ணியிருப்பான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மொத்தமாக தப்பாயிடுச்சுடி. அவனும் டயாங்க்கு இது பண்ணுற மாதிரி அவனும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்கான். தெரியலடி, இவங்க உண்மையிலே மேட் ஃபார் ஈச் அதர் தான் போல். பிறந்தும் போதே சொல்லுவாங்கள்ல, பிறந்தும் போதே இவனுக்கு இவன் தான் எழுதி வச்சுருப்பாங்கன்னு, அதுதான் போல். திஸ் இஸ் அ டெஸ்டினி ஆஃப் த லைஃப் போல். அவங்க 2 பேரும் தான் சேரணுன்றிருக்கு போல். பார்ப்போம் அந்த டேட்டிங் முடிஞ்சோன்னா. ஆனால் எனக்கு ஒன்று கன்ஃபார்மாக தெரியும்டி, உன் பையனும் சரி இல்லை இப்போ போனானே அவனும் சரி விட்டு தர மாட்டாங்க. பார்ப்போம் இங்கே தான் போய் நிற்கிதுன்ட்டு. என்னங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? நானும் அண்ணியும் விளையாட்டுத்தனமாக சின்ன வயசில் டயாங் பிறந்தோன்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அன்னிக்கிட்ட. பார்த்தீங்களா, ஏன்னா அவன் பிறந்து பக்கத்தில் படுத்துகிறான். அப்போயும் ஜங்குக்கும் கை குழந்தை தானே, 2 பேரும் பக்கத்தில் படுத்துக்கும் போது ஜங்குக் டயாங்கோட கை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிருப்பான். அதே மாதிரி டயாங்கும் ஜங்குக்கோட கையை டைட்டாக பிடிச்சிட்டு இருப்பான். அப்போ நான் விளையாட்டுத்தனமாக சொன்னேன், பேசாமல் நீங்கள் 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நீ அப்படின்னு சொன்னேன். அப்போ அண்ணி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிஜமாக சொல்லவா, அன்றைக்கி நான் விளையாட்டுத்தனமாக சொன்ன வார்த்தை இன்றைக்கி என் கண்ணு முன்னாடி வந்து நடந்துட்டு போச்சு. உங்ககிட்ட சொல்லனாலும் பரவாயில்ல, என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. இவ்வளோ விஷயத்தையும் ஷேர் பண்ணுவான். ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு டெசிஷனை எடுத்திருக்கோம், அதை வேண்டாம் அப்படின்னு தைரியமாக நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லைங்க. ஆனால் அவன் தைரியமாக ஒரு பர்சன் என்ன சொன்னாலும் கேட்பாங்கன்னு சொல்ல நினச்ச ஒரு பர்சனுக்கு தேடி கண்டுபிடிச்சி இத்தனை வருஷம் பேசுனாலும் அவன் கண்டுபிடிச்சி கால் பண்ணி வர வச்சுருக்கான்னு பாருங்களேன். அவனும் என்ன ஏதுன்னு எதுவும் கேட்கல. இவன் கால் பண்ண அடுத்த நிமிஷம் வந்து நிற்கிறான். தெரிலங்க, எனக்கு சின்ன வயசில் ஆசைப்பட்டது, இவன் பிறந்தோன்னு நான் ஆசைப்பட்டதும் சரி இதுதான். பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறீங்கன்ட்டு. ஆனால் நீங்கள் சொன்னாலும் சொல்லலானும் என் அண்ணன் பையனுக்கு தான் என் பையனை கல்யாணம் பண்ணி விட்டுருப்பேன்னு ஒரு சின்ன ஆசை இருந்துச்சு ஏதோ ஒரு மூலையில். சொன்னால் நீங்கள் திட்டுவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் எதுவுமே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் அந்த ஆசை கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு போல், அதான் அவரே நிறைவேற்றிட்டார். எனக்கு மட்டும் ஆசை இல்லையாடி,
என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னு. 1000 தான் சண்டை போட்டிருந்தாலும் அவள் என் தங்கச்சிடி, அவளை நான் எப்படி விட்டு தருவேன்? அதே தான் எனக்குங்க. அது என் அண்ணன், நான் மட்டும் எப்படி விட்டு தருவேன்? சரி விடு, பார்த்துக்கலாம். ஏதோ வந்துட்டாங்கல்ல, இத்தனை வருஷமாக வராமல் இருந்தாங்க, என்னமோ வந்துட்டாங்க, பார்த்துக்கலாம், பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா அம்மாவும் கான்வெகேஷன் முடிச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. ஸோ அந்த டைம் அவ்வளோ அழகாக ஸ்கிப் ஆகுது. ஒரு ஆஃப்டர்நூன் டைம் ஜங்குக்கோட வீட்டில் கட்டுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருந்த வீட்டுக்கே வந்துடுறாங்க. அப்போது ஜங்குக்கை பார்த்துட்டு அவங்க அப்பா தான், என்னடா ஒரு கால் பண்ணோன்னு அவ்வளோ தூக்கி போட்டிங்க நிற்கிறப்பா, அது ஜஸ்ட் ஒரு காலாக கூட இருக்கட்டும், அது என் டைம் பண்ணான். அப்போது எனக்காக இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருந்தேன்ப்பா, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு கால் பண்ணு, அடுத்த நிமிஷம் நான் நிற்பேன்னு. என் டேங்க்கு நான் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை தான்ப்பா நான் நிறைவேற்றினேன். எனக்கு வந்தோன்னா அவனை பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. சின்ன வயசில் பார்த்தது, 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட், இப்போ வளர்ந்து நின்னான், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓடி ஹக் பண்ணி ஜங்குக்கா அப்படின்னா. சின்ன வயசில் நீ எப்பயுமே ஜங்குக்கான்னு பின்னாடியே சுற்றிட்டு இருந்தவன். எனக்கு எப்படிப்பா அவனை பிடிக்காமல் இருக்கும்? இல்லை அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் எப்படிப்பா வராமல் இருப்பேன்? சாரிப்பா, தப்பு தான், அவங்ககிட்ட சொல்லாமல் கொல்லாமல் வந்தது தப்பு தான். ஆனால் என் கூப்பிட்டது என் தயாங்கப்பா, அதனால் வர வேண்டியதாச்சு, வந்துட்டேன். சரிப்பா, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தூங்க போயிடுறாரு. அப்போ அவங்க அம்மா, என்னடி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, நானும் உங்கள் தங்கச்சியும் ஹாஸ்பிட்டலில் பிறந்திருந்த உன் தங்கச்சி ஒன்று என்கிட்ட கேட்டாள், என் பையனை உங்கள் பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி தரீங்களா எங்கள் பையனுக்குன்னு. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் கேட்பீங்கள்ல, அவனுக்கு கல்யாணம் வயசாகிடுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சிடலாமான்னு. அப்போல்லாம் எனக்கு உன் தங்கச்சி சொன்ன ஞாபகம் தான் வந்துச்சு. ஏதாச்சும் ஒரு மூலையில் ஜங்குக்காக அவங்க கிடச்சிட மாட்டானான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் விதி பார்த்திங்களா, அவங்கிட்டே வந்துடுச்சு. இதுதான் டெஸ்டினிங்க. அவன் என் அண்ணன் பையன்தான் என் வீட்டு மருமகனாக வரான். சரியா, தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு மனுஷனை கெடுப்பேற்றிட்டு இத்தனை வருஷம் என் அண்ணன் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் போயிடுறாங்க. ஜங்குக்கோட அப்பா தான், என்னமோ நாஸ்து பண்ணேன், அவன் எனக்கும் தாண்டி தங்கச்சி, நானுமே என் தங்கச்சியை பார்க்காம தானடி இருந்தேன், அதை பற்றிலாம் உங்களுக்கு கவலையே இல்லைல்ல, நான் இருக்க வேணான்னா நீங்கள் தானே பெருசாக இது மாதிரி சண்டை போட்டு போனீங்க. உங்கள் அண்ணன் நீங்கள் பாருங்கள், அவனா என் அண்ணனை இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். சரி கோவப்படாதடி, அதான் வந்துட்டோம்ல, இங்கே தானே இருக்கோம், பார்த்து பேசலாம். என்னத்தை பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட அம்மாவும் போயிடுறாங்க. ஸோ இப்படியே தான் டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே நைட் எல்லாம் ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே மார்னிங் காட்டுறாங்க. மார்னிங் கரெக்டாக ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும் போது ஜங்குக் கால் பண்ணுறான் டயாங்க்கு. டயாங் அட்டன் பண்ணிட்டு, சொல்லு ஜங்குக், டயாங் அந்த மாதிரி பார்க்கில் இருக்கேன், வரியா அப்படின்னு. இது வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் அவ்வளோ அழகாக க்யூட்டாக ரெடி ஆகி ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், ஒரு பிளாக் கலர் பேண்ட். பட் அந்த ஒயிட் ஷர்ட் ஒரு மாதிரி ப்ளஃபியாக இருக்கும்ல, அவர் எப்பயுமே ஒரு மாதிரி ப்ளஃபி டிஷர்ட் மாதிரி போடுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஷர்ட் போட்டுட்டா கீழே ஒரு பிளாக் கலர் ஜீன் போட்டு கிளம்பிடுறாரு. அவங்க அம்மா போகும்போது, டயாங் எங்கடா போகிற? மா ஜங்கு கூப்பிட்றேம்மா, போயிட்டு வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு துள்ளி குடிச்சு ஓடுறாரு. ஐயோ சரிடா போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுடுறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அந்த பார்க்கில் போய் நிற்கிறாரு. ஸோ ஜங்குக்கோட அவுட்ஃபிட் ஃபுல் ஆஃப் பிளாக் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட், செம்ம மாஸா அண்ட் அதே சமயம் ஒரு மாதிரி கிளாஸாக நிற்கிறாரு. ஸோ நின்று ஒரு கூலர் போட்டுட்டு தான் நின்று சுற்றி பார்த்துட்ருக்காரு. அதே பார்க், அதே பெஞ்ச், அதே ட்ரீ அப்படியே கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குது. ஸோ ஜங்குக் அதை சுற்றி பார்த்துட்டு, இத்தனை வருஷம் ஆச்சு, ஒன்றும் கூட மாறலை, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, பட் மற்றதெல்லாமே அப்படியே தான் இருக்குது அப்படின்னு அவர் பார்த்துட்ருக்கும் போதே, என்ன ஜங்குக்கா பார்க்குற, எதுவும் மாறலேன்னு பார்க்குறியா?
ஏய் டயாங், எப்போ வந்த? இப்போ தான் வந்தேன். வர்றா. ஆ, நீ எப்படி இருக்க தெரியுமா? ஆ, எப்படி இருக்க? க்யூட்டாக இருக்கடி. இருப்பேன். ஆமாம், என்னடா கோலம் அது? ஆ, லிப்பில் பியர்சிங், ஐப்ரோவில் பியர்சிங், அப்புறம் கை ஃபுல்லாக டட்டூ. என்னடா ஜங்குக், என்ன நினச்சிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சாடா? கை ஃபுல்லாக டேட்டு போட்டிருக்கேன். ஆமாம், லவ் ஃபெயிலியர் தான் ஆச்சு. ஏன், உனக்கு ஆகலையா? லவ் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சவங்கள விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க ஞாபகத்தகமாக இருக்கட்டும்னு டாட்டூ வரைஞ்சேன். இது என்னது என்னோட ஞாபகத்தமாக இருக்கணும் டாட்டூ வரைஞ்சியா? ஆமாம், இந்த டாட்டூவை நல்லா ஒத்துப்பாரு, உன்னோட டீட்டெயில்ஸிங் எல்லாமே இருக்கும். அப்படியா, காட்டு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கோட கையை வாங்கி டயாங் பார்த்துட்ருக்காரு. அங்கே டயாங்கோட ஹைஸ், டயாங் யூஸ் பண்ணுற அந்த சின்ன சின்ன மைக், அப்புறம் இதுன்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து டேட்டூ இருக்கும். அண்ட் டயாங்கோட, அதாவது ஜங்குக்கோட பர்த்டே ஃப்ளவர், அதே மாதிரி டயாங்கோட பர்த்டே ஃப்ளவர்னு சொல்லி அவ்வளோ அழகாக அவரோட கை ஃபுல்லாக வந்து குட்டி குட்டியாக டேட்டூஸ், அவரோட டேட்டூஸ் எல்லாம் இருக்கும். ஆறா, அவ்வளோ தூரம் மிஸ் பண்ணியா நீ? மிஸ் பண்ணானே. சரி வா உட்காந்து பேசுவோமா? ரொம்ப நாள் ஆச்சு உங்ககிட்ட பேசி. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு. சரி சொல்லு, நான் இல்லாமல் எப்படி போச்சு? நீ இல்லாமல் எப்படி போகும்? ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை நீ போனதுக்கப்புறம். நான் ஸ்கூல் போவேன், படிப்பேன், வருவேன், காலேஜ் போனேன், படித்தேன், வந்தேன், அப்படியே போச்சு. அவ்வளோதான். காலேஜெலாம் முடிச்சுட்டு அப்பாவோட கம்பெனி எடுத்து ரன் பண்ணேன். நல்லா போய்ட்டு இருந்துச்சு. சடனாக அப்பா மேரேஜ் அது இதுன்னு பேசவும் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் கால் பண்ணி வர வச்சிட்டேன். சாரி ஜங்குக், நான் யோசிக்காமல் கால் பண்ணிட்டேன். நீ எந்த சுச்சுவேஷனில் இருக்குன்னு கூட தெரியாமல் நான் பாட்டுக்கு கால் பண்ணிட்டேன். இப்போ தான் அவனோட பிஏ சொன்னாங்க, அதாவது உன் பிஏ வந்திருந்தாங்க வீட்டுக்கு, நீ வீட்டில் இருப்பேன்னு சொல்லி ஒரு ஃபைல் கொடுக்குறேன்னு வந்தாங்க. அப்போ தான் இல்லை அவங்க உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு சொல்லி வழி சொன்னேன். அப்போ தான் சொன்னாங்க, நீ ஏதோ மீட்டிங்கில் முடிச்சுட்டு ஃபைல் செக் பண்ணிகிட்டு இருந்தியா, அது நான் கால் பண்ணேன்னா உடனே வந்துட்டேன்னு சொன்னாங்க. சாரி ஜங்குக். ஏய், என்னடா சாரி கீரின்ட்டு? என்ன நினச்சிட்ருக்க? நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு தானே போனேன். எந்த பிரச்சனைனாலும் இதுனாலும் ஒரு கால் பண்ணி ஜங்குக் அப்படின்னா நான் அடுத்த நிமிஷம் வந்து இருப்பேன்னு நான் சொல்லிட்டு தானே போனேன். அப்புறம் என்ன, இத்தனை நாளாக ஃபோன் பண்ணலை, திடீர்னு இது பண்ணேன், அதனால் வந்துட்டேன். என்ன இப்போ அதனால்? சும்மா சாரி இதுன்ட்டு பிச்சிருவேன். பாடுறா, என்ன ரொம்ப மிரட்டுறா? ஆமாம், எப்பயுமே என்ன டேட்டேன்னு தானே கூப்பிடுவேன், இப்போ என்ன டயாங்குன்னு? சரிடா டேட்டே, என்னடா உன் பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷோல்டரில் வந்து சாஞ்சிட்டு அவரை ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி சாஞ்சிட்டு, சொல்லு உனக்கு எப்படி போச்சு? யூவர்ஸில் அதான் லாஸ் ஏஞ்சல் அப்படி இல்லை? லிட்ரலாக அதே தான். ஸ்கூலுக்கு போவேன், காலேஜு, அப்புறம் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதில்ல, விட்டுட்டேன். அப்புறம் முடித்தேன் பிஸ்னஸை ரன் பண்ணிவிட்டு அப்படியே போச்சு. என் டேட்டே கால் பண்ணோன்னே இங்கே வந்து இப்போ என் டேட்டிவை ஹக் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கேன். சரி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் ஜங்குக்கா. கேளு மிஸ்டர் டெக்டே. அது எப்படி? நான் கால் பண்ணி எதுவுமே பேசலை, ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஜங்குக்கான்னு. எப்படி கண்டுபிடிச்சது நான்? இந்த உலகத்திலேயே என்னை ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிட்ற ஒரே பர்சன் நீ மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் என்னை ஜெக்கின்னுவாங்க, இல்லைன்னா ஜங்குக்குன்னுவாங்க, அப்படி தான் கூப்பிடுவாங்களே தவிர யாரும் ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க.
என் தங்கச்சி கூப்பிட்றாங்கன்னா அது நீ மட்டும்தான்றது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த வாய்ஸ் பல வருஷம் கேட்காம இருந்தாலும் நீ உன்னோட வாய்ஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதான் அது நீ தானே தெரிஞ்சோன்னே சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. இல்லை டாங்னு நீ கூப்பிடல, என்னை டேட்டேன்னு கூப்பிட்டா. அது வேறு நான் வச்சுருக்கியா? நான் வச்சுருக்கேன். நான் அழுதோன்னே டேட்டே அல்லாத எப்படின்னு சொல்லி என்னை சமாதானப்படுத்தினதும் சரி, எனக்காக அடுத்த நிமிஷம் இங்கே வந்து நின்னதும் சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஜங்குக்கா. ஏய் என்ன தேங்க்ஸு கிங்குன்னு வாயெல்லாம் வச்சு வந்தாங்க. ஐயோடா வர்றோம். ஜங்குக்கு கோவம்லாம் வருமா? பயங்கரமாக வரும்டா. என்ன நினச்சிட்ருக்க? சரி சரி, ரொம்பலாம் கோவப்படாத. கோவப்பட்ட க்யூட்டாக இருக்க. ஏய் என்ன 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 ஏய் ஏன்னா சிரிப்பேத்துற? என்னடா பல வருஷம் கழித்து பார்க்குறோம், இது பண்ணுறோன்னா இப்படி பண்ணுற. சரி என்ன பிளான்? என்ன பிளானா? இதுதான் பிளான். ஃபஸ்ட்டு டேட்டே நம்ம எப்பயுமே மீட் பண்ணுற பார்க்கு தான். டேய் பார்க்கலாம் டேட்டாடா? ஆமாம், பல வருஷம் கழிச்சு என்கிட்ட அவங்க பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது என்னோடய ஃபேவரட் ஸ்பாட். அதே பெஞ்ச், அதே ட்ரீ, அதே பர்சன். பட் பர்சன் மட்டும் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க. சார் மட்டும் என்னவா? சாரும் வளர்ந்துருக்காங்க, மசில்ஸ் இருக்குது, 6 பேக்ஸ் இருக்குது, அப்புறம் மாசாக இருக்காங்க. அப்படியா? உனக்கு தெரியுமா எனக்கு எத்தனை ப்ரொஃபஷன் வந்துச்சுன்னு? தெரியும். அதே மாதிரி எனக்கும் எவ்வளோ வந்திருக்குன்னு தெரியுமா? தெரியுது. இப்படி இருந்தால் வரதானே செய்யும். அதே தான் அங்கேயும் எனக்கு தெரியுது. விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பழைய கதையெல்லாம் பேசிட்டு உக்காந்துட்ருக்காங்க. ஏய் ஜங்குக்கு சொல்லுடா, ஜங்குக்கி சொல்லுடாங்க. வா போகலாம். எங்கடா போகணும்? வாடா, ஏன்டா பேசுமா கேட்டுட்ருக்க? வா. ஏய் எங்கே போகணுன்னு சொன்னால் தானே வர முடியும். வா போகலான்னா. ஜங்குக்கி நான் கூப்பிட்டா வரமாட்டியா? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து டாங் கூடயே போகிறாரு. ஸோ டாங் ஜங்கு கூட கையை ஊல் பண்ணி அவ்வளோ அழகாக கூப்பிட்டு போகிறாரு. ஏய் என்ன வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்க? ஜங்குக்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வர்றாரு. அப்போது டாங் ஏய் டாங் வந்துட்டியாடா? ஜங்குக் நீயும் வந்துட்டியா? வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோட அம்மா தான் வந்து ஜங்குக்கு பிடிச்சது எல்லாமே செஞ்சு வச்சு சர்வ் பண்ணுறாங்க. அப்போ ஜங்குக் தான் அப்படியே அவங்க ஆண்டியை பார்த்துட்டு, ஆண்டி சாப்பிட்றான், சாப்பிட்டு முடிச்சுட்டு பேசிக்கலாம் அதான் இருந்தாலும். சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அவரும் சாப்பிட்றாரு. அப்போது அம்மா ஜங்குக்கு பிடிச்ச பனானா மில்க் எடுத்துருவாம்மா அப்படின்னு சொல்ல, எடுத்துகிட்டு வரேன்டா பறக்காத. ஏய் ஒன்றா ஞாபகம் வச்சுருக்கியா நீ? அதெல்லாம் எப்படிடா ஜங்குக்கா நான் மறப்பேன். எனக்கு பிடிச்ச பனானா மில்க், எனக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி மில்க். ஒன்றும் நீ ஸ்ட்ராபெரி மில்க் குடிக்கிறியா? அதெல்லாம் எப்படி குடிக்காமல் இருப்பேன்? பழங்கிவிட்டல, சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன். அப்போ இப்போ ரிங்கு வச்சுட்டா இருப்பேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சாப்பிட்டு அவங்க அழகாக பனானா மில்க் அண்ட் ஸ்ட்ராபெரி மில்க் குடிச்சிட்டு அந்த ஸ்ட்ராபெரி மில்க் பனானா மில்க் குடிக்கும் போது, ஓய் டாங்கா சொல்லு ஜங்குக்கா, சியர்ஸ்டா சியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அந்த மில்க் ஷேக்கை வந்து சியர்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க அம்மா அப்படியே தான் பார்த்துட்ருக்காங்க 2 பேர்த்தையும். ஸோ அவங்க பாண்ட் அப்படியே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் கேப்ஸில் அந்த 10 இயர்ஸ் கேப் இருந்தாலும் பேசிக்கிட்டெல்லாம் இதாக இருந்தாலும் அப்படி தான் அவங்களோட அந்த பாண்ட் இருக்குது. ஸோ ஸ்வீட்டாக அந்த சில பாண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் பேசுங்க, பேசாமல் போங்க, எப்படி வேணாலும் இருங்க. ஸோ அவங்கள லிட்ரலாக வந்து மறந்து போக மாட்டோம். பட் அவங்களுக்கான ஸ்பேஸ் எப்பயுமே வந்து நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த பர்சனை அடுத்த டைம்
பார்க்கும் போதோ இல்லை அடுத்த டைம் பேசும் போதோ எங்கே நம்ம விட்டோமோ அதுலேருந்து அப்படியே தான் நம்ம பேசுவோம். ஒரு சேஞ்ச் கூட இருக்காது, கொஞ்சம் கூட மாறி இருக்காது. அப்படியே தான் நம்ம பேசிகிட்டு இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்ட்ஸ் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் தானே. ஸோ அந்த மாதிரி பாண்ட்ஸ்லாம் நீங்களும் இருந்துச்சுன்னா தக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 பேருமே பேசிட்டு அவ்வளோ அழகாக அவங்க லன்ச்சை வந்து சாப்பிட்டு முடிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ டயாங்கோட ரூம், வீடு எல்லாமே வந்து சுற்றி காட்டியிருப்பார் ஜங்குக் கிட்ட. பிகாஸ் ஏன்னா அந்த இத்தனை வருஷத்தில் வீடு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, வீடெல்லாம் கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ டயாங்கோட ரூம்ஸ் வந்து காமிச்சிட்டு இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சின்ன வயசில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஜங்குக் கிட்ட காமிச்சிட்ருப்பாரு. ஏய் இதெல்லாமாடா பத்திரமா வச்சுருக்கேன். அப்புறம் என் ஜங்குக் கொடுத்தது பத்திரமா தானே வச்சுருப்பேன். ஆஹா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ நைட் டைமும் வருது. அப்போது ஜங்குக் தான் ஓகே நைட் ஆச்சு நான் கிளம்புறேன். என்னடா கிளம்புறேன் என்னை விட்டு? ஏய் அப்புறம் என்ன இங்கேயே ஸ்டே பண்ண? ஏய் அப்புறம் எங்கள் அம்மாட்ட யாரா பதில் சொல்கிறது? அது எங்கள் அம்மா சொல்லிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஏறா. அப்போ ட்ரெஸ்ஸுடா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் ட்ரெஸ் நான் வச்சுருக்கேன் ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாங் அவரோட கபடை ஓப்பன் பண்ணி ஜங்குக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஆமாம் இதெல்லாம் எப்படி வாங்கி வச்சேன்? அது எப்பயுமே பர்த்டே வரும்போதெல்லாம் நான் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணும் போதும் எனக்கும் சேர்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஸோ அது எனக்கு பழகிடுச்சு ஜங்குக்கா, அதனால் அப்படியே சேர்த்து வச்சது. இவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் ஏண்டா இவ்வளோ ட்ரெஸ்ஸஸும் எனக்காக வாங்கி வச்சுருக்கியா? என்னைக்காச்சும் ஒரு நாள் வருவேன்ல அப்போது இது பண்ணணும்னு சொல்லி வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி உனக்கான கிஃப்ட்ஸும் வாங்கி வச்சுருக்கேன், நாளைக்கு உனக்கு கொடுக்குறேன். அடப்பாவி ஏண்டா எல்லாம் வாங்கிக்கூடாதா? நீ எதுவுமே மறக்கல டயாங்கா? ஏன் ஜங்குக்கா? அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து ஜங்குக்கு வந்துட்டு அவங்க பண்ணிக்கிறாரு. 2 பேருமே வந்து படுத்து தூங்குறாங்க. ஸோ ஒரு டைட்டாக ஜங்குக்கு வந்து டயாங்க ஹக் பண்ணிவிட்டு, ஸோ டயாங்கும் வந்து ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு 2 பேருமே நிம்மதியாக தூங்குறாங்க. ஸோ அவங்க அம்மா அப்பா யாருமே எதுவுமே சொல்லலை. ஜங்குக்கோட அம்மா அப்பா கிட்ட வந்து டயாங்கோட அம்மா வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் எதுவுமே சொல்லலை, விட்டுட்டாங்க. ஸோ இப்படியே தான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ஆகுது. மார்னிங் ஆனோடனே டயாங் தான் ஜங்குக்கா டயாங் ஒரு 5 minutes டயாங் 5 minutes இல்லை எந்திரா அப்படின்னு சொல்லி டயாங் தான் ஜங்குக்கை எழுப்பி உட்கார வச்சுட்டு நான் காஃபி அப்படின்னு சொல்லி கொடுக்க, டயாங் நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை டயாங். டேய் குடிடா, ஏன்டா இப்படி பண்ணுற? குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வா, நான் உனக்கான இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாங் வந்து ஜங்குக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செஞ்சிட்ருக்காரு. அது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஜங்குக்கும் குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு வந்து நிற்கிறாரு. டாங் வந்து பால்கனியில் வந்து நின்றுட்டுருப்பார். பால்கனியில் நின்று அவர் யூட்டன் கூட வந்து கொஞ்சிட்டு பேசிகிட்ருப்பார். அப்போது ஜங்குக்கு வந்துட்டு ஹேய் யார்ரா அந்த குட்டி பையன்? பையன் இல்லை பொண்ணு. ஓ பொண்ணா, பேர் என்ன? யூட்டன். ஆஹா ஓய் யூட்டன் எப்படா இருக்கா? எப்படி இருக்கு சொல்லும்? அதுவும் பார்க்குது, எனக்கு கொலைக்குது அது. ஏன்னா தேர்ட் பர்சன் வந்து இது பண்ணும்போது கொலைக்கும்ல, ஸோ கொலைக்குது. அப்போட்டா என்னடா என் ஜங்குக்கை பார்த்து கொலைக்கிறேன், இருந்தாலும் டேடாடா கொலைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னடா சொன்ன? நான் அவனோட பப்பானா நீ அவனோட டேடா தானே, அதான் நான் சொன்னேன் ஏன் டேடாவை திட்டுறேன்னு. சரி எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக அனுப்பி விட்டா? அதுவா உனக்கான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சேன்னால அதுதான் ஓப்பன் பண்ணிப்பாரு அப்படின்னு சொன்னேன்னா, டேய் என்னடா இத்தனை கிஃப்ட்ஸா? நீ எப்போ என்னையும் விட்டுட்டு போனியோ அப்போலேருந்து உனக்காக ஒன்றா வாங்கி வச்சது 10 years, அப்போ நீயே கணக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கிஃப்ட்ஸாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஒவ்வொரு கிஃப்ட்ஸ்லேயும் வந்து ஜங்குக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போது ஜங்குக்கு
எல்லாமே எனக்கு பிடிச்ச கிஃப்ட் தெரியுமா? தெரியும். ஜங்குக்கா வீடியோ ப்ளே நம்ம வீடியோ கேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து வீடியோ கேம் ப்ளே பண்ணி அவ்வளோ ஜாலியாக அவங்க டைமை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக் தான் டயாங்கை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ கூப்பிட்டு போனோன்னே டயாங்கை பார்த்துட்டு, வா டயாங். ஆண்டி. ஜங்குக், என்னம்மா? டேய், ஒரு முக்கியமான வேலை விஷயமா நானும் அப்பாவும் போகிறோம், நீயும் டயாங்கும் இருக்கிறீங்களா? எப்போம்மா வருவீங்க? வரதுக்கு நாளைக்கு ஆயிரும்டா. சரி, நீங்கள் போய்ட்டு வாங்க, பார்த்து போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் அமுச்சு விட்டுட்டு டயாங் கூட, டயாங் சமைக்கலாமா அப்படின்னு, சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக வந்து சமைச்சு நைட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு வந்து மூவிஸ் பார்த்துட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜங்குக்கு வந்து டயாங்க்காக வாங்கி வச்ச கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து டயாங்கிட்ட தராங்க. டேய், இன்னமும் நான் இது பண்ணும்போது இது பண்ணிகிட்டு இருந்தா, இப்போ நீ மட்டும் என்ன பண்ணியிருக்க? என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ஒவ்வொரு பொருளும் வாங்கும் போதோ இல்லை நான் வெளில ஷாப்பிங் பண்ணும் போதோ எனக்கு இது பிடிச்சிருந்தா இது உனக்கு பிடிச்சிருக்குமேன்னு சொல்லி வாங்குவேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த 10 இயர்ஸ் அவங்க எவ்வளோ தூரம் மிஸ் பண்ணியிருப்பாங்க ஒருத்தங்கன்றதை வந்து அந்த கிஃப்ட்ஸ் மூலியமாக தெரிய வருது. ஸோ அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் இப்போ எங்கே போகிறோம்? இப்போ மூவிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி டேட் போகிறாங்க. ஸோ மூவி டேட் அவ்வளோ அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்படியே வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டேட் மேக்ஸிமம் வந்து வீட்டிலே தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கார்டன், வீடு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து ஜங்குக்கும் சரி டயாங்கும் சரி, அவங்கன்னா ஜங்குக் வீட்டுக்கு போகிறதும் டயாங் வீட்டுக்கு வர்றதும் அவங்க சின்ன வயசில் எப்படி போனாங்களோ அதே மாதிரி வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஜங்குக் வீட்லேயும் சரி டயாங் வீட்லேயும் சரி ஜங்குக் வந்து டயாங் வீட்டுக்கு அவங்க அம்மா அப்பாவோட வராங்க. அவங்க அம்மா அப்பாவும் வந்து நார்மலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாண்டை வந்து அவங்க திரும்பி வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அந்த சண்டே எல்லாம் முடிச்சுட்டு 2 பேருமே வந்து நார்மலாக பேசி நார்மலாக வந்து அவங்களோட இதை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாதிரியே வந்து ஒரு 1.5 months வந்து போயிடுச்சு. ஸோ ஜங்குக்கும் சரி டயாங்கும் சரி அவங்க தொலைச்ச அந்த 10 இயர்ஸை வந்து நிறையா பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து மாற்றி மாற்றி அவங்க ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது, அவங்க எவ்வளோ தூரம் அவங்கள மிஸ் பண்ணது, ஒரு விஷயம் நடந்தால் அவங்க எவ்வளோ தூரம் அவங்கள தேடினது அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அந்த 1.5 months வந்து அவங்க புரிஞ்சிருப்பாங்க. ஸோ ஜங்குக்கும் ஃபிஸ் பண்ணிட்டான், என்னால் அவங்க விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவங்க அம்மா அப்பாக்கிட்டே வந்து, அம்மா அப்பா அங்கிள் ஆண்டி நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அங்கிள் ஆண்டி அம்மா அப்பா, எனக்கு டயாங் வேணும். அஸ் மை ஹஸ்பண்டாக எனக்கு அவன் வேணும். அவனை புரிஞ்சுக்கிட்டேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு கூட அதே மாதிரி லவ் பண்ணேன். ஆனால் நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன். இந்த டேஸஸ் எல்லாத்துலேயும் நான் அவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்றேன். நான் மிஸ் பண்ண மொத்த டேஸஸும் நான் இனிமேட்டு வாழ போகிற வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு இதுவையும் நான் அவனோட இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு ஓகே மேரேஜ்க்கு, நீங்கள் எப்போ மேரேஜ் பண்ணலான்னு சொல்லுங்கள், மேரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட டயாங்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. டயாங்கும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ ஜங்குக்கும் சரி டயாங்கும் சரி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அவ்வளோ வந்து டயாங் வந்து ப்ளஷ் ஆகிறாரு. பிகாஸ் என்ன தான் வந்து ஃப்ரெண்ட் அப்படின்றது இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவரே அறியாமல் ஜங்குக்கு ஃபாலோ ஆகிருக்காரு. ஜங்குக்கும் அப்படி தான். ஸோ அந்த மேரேஜ் அப்படின்ற அந்த டாப் வரும்போது ஒரு சின்ன ப்ளஷிங் வந்து 2 பேத்துக்குள்ளேயுமே இருக்குது. ஸோ அவங்களும் வந்து ஓகே இப்போதைக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணலாம், கல்யாணம் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க. அவங்க என்கேஜ்மெண்ட் ஒரு பீச் சைடு அவங்க அவ்வளோ அழகாக வந்து
ஃபுல் ஆஃப் ஒரு எல்லோ வித் ஒயிட் தீமில் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ரோசஸ் அண்டு இது வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டாங்கும் ஜங்குக்கையும் ஆப்போசிட்டில் நிற்க வச்சிட்ருக்காங்க. இப்போ ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக நீலோன்னு போட்டு டாங்கா சின்ன வயசுலேருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அப்புறம் என்ன சொல்கிறது, எனக்கு உன்னைய எவ்வளோ தூரம் நான் மிஸ் பண்ணேன்னு இனிமேட்டு வாழ போகிற வாழ்க்கையில் காட்ட போகிறேன். எனக்கு நீ எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்றது நான் உங்ககிட்ட இது பண்ணுறேன். யூ வில் பி மை ஹஸ்பண்ட். கண்டிப்பாக ஜங்குக்கா, ஐ எம் ஆல்சோ மிஸ் யூ ஸோ மச். எனக்கு என்ன தான் வீட்டில் எல்லாமே இருந்தாலும் சரி, எல்லா விஷயமும் இது பண்ணாலும் சரி, உன்னோட ப்ளேஸ் அப்படியே தான் இருந்துச்சு ஜங்குக்கா. உன்னை நானும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ டூ ஜங்குக்கா, ஐ வில் யூ மேரி மீ, ஐ வில் டெஃபினெட்லி மேரி யூ ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து அந்த என்கேஜ்மெண்ட் ரிங்கை வந்து மாற்றி ப்ரப்போசல் ரிங்காக வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ இத்தனை நாளாக வந்து அவங்க பேசினது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். அவங்க மிஸ் பண்ண அந்த இதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்களே தவிர அந்த லவ் அப்படின்றத வந்து இப்போ தான் வந்து அந்த என்கேஜ்மெண்ட் மூலயமா வந்து அவரே வந்து டயாங்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அதே மாதிரி டயாங்கு வந்து ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவரும் வந்து ப்ரப்போசல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த என்கேஜ்மெண்ட் அவ்வளோ அழகாக வந்து முடியுது. அவ்வளோ அவங்க ஃபேமிலியும் சரி, அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக சியர்ஸ் பண்ணிவிட்டு, எப்படியோ உங்கள் சண்டையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களுக்காக இதுவாயிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த செலிப்ரேஷன் போகுது. மாம், டேட் சொல்லு ஜங்குக். மாம், டேட், நான் இனிமேட்டு லாஸ் ஏஞ்சல்லாம் போகிற ஐடியாவில் இல்லை. மொத்த கம்பெனியும் சரி, எல்லாமே சரி, நான் இங்கே கொண்டு வந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கான ப்ராசஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் கொஞ்சம் ஒரு இது மட்டும் அங்கே ஃபார்மாலிட்டிக்கு இருக்குது. நான் போயிட்டு வரேன். ஸோ என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்லணும் ஜங்குக்? நீ தான் எல்லாமே டிசைட் பண்ணிட்டுருக்கியே. ஆஸ் யூ டூ. உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு. ஓகே டாட், தேங்க்யூ டாட். நான் போய் எல்லாமே இது பண்ணிவிட்டு நான் மொத்தமாக இங்கே ஷிஃப்ட் ஆகி வந்துடலாம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஜங்குக்கா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவும் ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்குக் டயாங்க்கு வந்து கால் பண்ணி, டயாங்கா, சொல்லு ஜங்குக், நான் உன்னை மீட் பண்ணணும். சரி ஜங்குக், எங்கள் வீட்டுக்கு வரவா? நான் எப்பயும் மீட் பண்ணுவோமே பார்க், அங்கே வந்துரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் போய் அந்த பார்க்கில் வந்து அந்த கார்னர் ஆஃப் த பெஞ்சில் உட்காந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவங்க வந்துட்டு, என்னாச்சு ஜங்குக்? என்னடா ஜங்குக்கா, இன்னும் திடீர்னு மீட் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. அங்கே உட்கார. சொல்லு ஜங்குக், என்னாச்சு? டேய் வந்து உட்கார்றா அப்படின்னு சொல்லி வந்து உட்கார வச்சு அவ்வளோ அழகாக வந்து ஒரு ஹக் பண்ணிக்கிறாரு. என்னாச்சு ஜங்குக்கா? அங்க நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கேட்குறியா? சொல்லு ஜங்குக்கா. நான் இந்த மாதிரி லாஸ் ஏஞ்சல்ஸ் போகிறேன். ஏன்டா மறுபடியும் போகிறேன்? டேய் சொல்கிறத முழுசாக கேளுன்னு. சொல்லு ஜங்குக்கி. அதாவது நான் லாஸ் ஏஞ்சல் போய் அங்கே இருக்க என்னோடய மொத்த கம்பெனியும் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கொரியாவுக்கு வந்துடுறேன். ஜங்குக்கா, நான் மேரேஜ்குள்ளே வந்துடுவேன். இனிமேட்டு ஒவ்வொரு நிமிஷமும் இங்கே தான் உன் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை மட்டும் முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். வெயிட் பண்ணுவல்ல? நீ அன்றைக்கி விட்டுட்டு போகும்போதும் இதை தான் சொன்னேன். கிட்டத்தட்ட உனக்காக 10 வருஷத்துக்கு மேலேயும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஜங்குக்கா. வெயிட் பண்ண மாட்டேன்னா ஒரு மாதத்துக்கு அதுதான்டா என்கிட்ட அவங்க எனக்காக மட்டும் வெயிட் பண்ணுவான். அதே மாதிரி நீயும் நானும் உனக்காக மட்டுமே எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஓடோடி வந்துடுவேன். சரி ஜங்குக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. என்னடா அழுறியா? இல்லை அதெல்லாம் இல்லை. என்னன்னு தெரியல, மறுபடியும் போகிறேன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு.
ஹேய், எங்கேயும் போகல. இங்கே பார்த்தியா, நான் உனக்கு போட்டு விட்ட என்கேஜ்மெண்ட் ரிங். இந்த ரிங் உன் கூட இருக்கிற போது நானே உன் கூட இருக்கிற மாதிரி தான். இந்த ரிங் தான் நான் எப்பயுமே உன் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. அந்த ரிங் அதே மாதிரி நான் எப்பயுமே உன் கையை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஜஸ்ட் ஒரு 1 month டைம்ங்க முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் அவ்வளோ அழகாக வந்து டயாங்கோட சிக்ஸை கப் பண்ணி, ஓகேவா பேபி, பத்திரமா இரு, ஒழுங்காக சாப்பிடு, ஒழுங்காக திம்பாரு, அப்போ தான் ஜங்குக் போயிட்டு வந்து உன்னைய இது பண்ணுறதுக்கு. போடா ஜங்குக்கா. ஏய் என்னடி, என்ன போகிறான்ல ஒரு குட் பை. அதுதான் ஜங்குக்கா, குட் பைலாம் சொல்ல முடியாது. போயிட்டு சீக்கிரம் வா. போயிட்டு இந்த டாங் செல்லத்துக்காக சீக்கிரம் வந்துடுவேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போகிறாரு. ஸோ போயிட்டு ரிட்டன் வந்து, ஓய் டயாங்கா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹக் பண்ணிவிட்டு திரும்பி டயாங்கோட சிக்ஸை கப் பண்ணி, ஓய் டயாங்கா, என் லைஃப்பில் வந்த ப்ரீஷியஸ் திங்டா, நீ எனக்காக வெயிட் பண்ண, லவ் யூ அப்படின்னு சொல்லி அவர் லிப்ஸில் அவ்வளோ அழகாக கிஸ் பண்ணி டயாங்கா, லவ் யூ, வெயிட் பண்ணு, நான் போய் என்னோடய வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக அவர் அந்த கிஸ் பண்ணிவிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. அட்ஸ் ஹாப்பி என்டிங் தான். ஸ்டோரி எப்படி வந்திருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஸ்வீட் ஆர்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம்.